ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இலவச வீடு கிடைக்குமா? யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள்? என்ன ஆவணங்கள் தேவை? எப்படி விண்ணப்பிப்பது? போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மக்களுக்கான வாழ்க்கை தரம் மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த இலவச வீட்டு வசதி திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது குறித்து விரிவாக காணப்போகிறோம் இந்த வீடியோவில். இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அல்லது கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவராகவோ ஆதிதிராவிடர் ஆகியோர் இதில் அடங்குவார் சொல்லியிருக்காங்க. இங்கே ஆதிதிராவிடராக இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஏற்கனவே அரசு வழங்கிய இலவச வீட்டு மனை பட்டா வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டா வச்சுருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. வருமான வரம்பு இல்லை, எதுவும் இல்லை. மேலும் ஒரு உதவி திட்டமாகும், பொருள்சார் உதவி திட்டமாகவும் சொல்லியிருக்காங்க. பொருள்சார் உதவி திட்டம் என்னென்னா, பயனாளிகளுக்கு பணமாக கொடுக்காமல் அரசே நேரடியாக வீடு கட்டி ஒப்படைக்கிறது. பயனாளிகள் எந்தவித செலவும் செய்ய வேண்டியதில்லை. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னாக்கா, இத்திட்டத்திற்கான விண்ணப்பம் அப்ளை பண்ணதுக்கு நேரடி முறையில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள் பகுதியில் உள்ள உங்கள் பகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதாவது பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் அல்லது மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகம் அல்லது பழங்குடியின நல ஆணைய அலுவலகம் விண்ணப்ப படிவத்தை பெறவும். விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டவும். பின்வரும் ஆவணங்கள் சுய சான்றிதழமைக்கப்பட்ட நகல் இணைக்க வேண்டும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட், என்ன இந்த டாக்குமெண்ட் எழுதுதான்றதுக்கு ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வச்சு என்னென்ன வைக்கணும்னா, ஆதார் அட்டை, அரசு அங்கீகரித்த அடையாளச் சான்றிதழ், அதாவது ஆதிதிராவிட பழங்குடியினருக்கான அட்டை இருந்தாலும் ஓகே, அப்படின்னா ரேஷன் கார்டு இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதிதிராவிடர் அண்ட் பழங்குடியினர், இலவச வீட்டுமனை பட்டா நகல், முகவரி சான்றிதழ். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய அலுவலகத்தில் சமர்ப்பித்து கண்டிப்பாக அதற்கான ஒப்புகை சீட்டு, அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு பிறகு அதிகாரிகள் உங்கள் ஆவணத்தை சரிபார்ப்பார்கள். தகுதியுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வீடு கட்டும் பணிகள் தொடங்கும். ஏதேனும் காரணங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதிகாரிக்கு தெரிவிக்கும் காரணங்கள் நிவர்த்தி செய்து மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு உண்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் சொந்தமாக நிலம் இருந்து வீடு கட்ட வழியின்றி இருக்கும் எளிய மக்களின் கனவு இல்லத்தை நனவாக்கும் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாகும். தகுதியுடையவர்கள் தங்கள் பகுதி அலுவலகம் அணுகி முழு விவரங்களை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் இலவச வீட்டுமனை பட்டா இல்லைனாலும் இதற்கு இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இலவச வீட்டுமனை பட்டா வேணுன்றவங்க அதே போல் ரெவென்யூ ஆஃபீஸர் ஆர்ஐ கிட்ட போயிட்டு, நம்ம இது மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஒரு 10 வருஷமாக நான் வசிக்கிறேன் சார், எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேணும் சார் சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு எங்கே காலி இருக்கோ அந்த இடத்துல இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்பாங்க. அது பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இலவச வீட்டுமனை பட்டா எப்படி எழுதணும், அதுக்கான டாக்குமெண்ட் என்ன என்ற தகவல் வேணுன்னா கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன். அது அலுவலகத்துக்கே சென்று அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சா நம்மளுக்கு கிடைக்கின்றதை சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.